அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நான் தட்டைப்பயிர் குழம்பு வைக்கிறேன். தட்டைப்பயிர் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். கத்திரிக்காய் 200 கிராமு, சொரக்காய் 300 கிராமு, தேங்காய் அரை மூடி, 1/4 கிலோ தட்டைப்பயிர் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையானது, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, சாம்பார் தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையானது, தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், தாளிப்புக்கு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். புளி வந்து சின்ன வெங்காயம் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளி தேவையில்லை. தக்காளி 5 போட்டுக்கிறேன். இப்போ தட்டைப்பயிர் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு கழுநீர் பிடிச்சி போட்டுடலாம். தட்டைப்பயிர் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 விசில் 15 விசில் விட்டுலாம். நம்ம தட்டைப்பயிர் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கு குழம்பு. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வணங்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வணங்கினா தான் நல்லா இருக்குது குழம்பு. தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதை இறக்கலாம். சட்டி பிடிமா கரெக்டாக. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சாம்பார் தூள், இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3 வணக்கிடலாம். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லைன்னா கருகிச்சா நல்லா இருக்காது. நல்லா மிளகாத்தூள் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து வந்து இது மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் இது மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நல்லா அது வணங்கிருச்சு. அடுப்பாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம். இது போட்டு அரைச்சிக்கலாம். இதுலேயே போட்டுக்கலாம். எல்லாம் ஆறிடுச்சு. இதுலேயே போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். மசாலா ஊற்றிக்கலாம். அதை அரைச்சிட்டோம். இந்த மசாலா ஊற்றிக்கலாம். கத்திரிக்காயும் சொரக்காயும் போட்டுக்கலாம். வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். காய் வேகிற அளவுக்கு போட்டுக்கலாம். வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். தட்டைப்பயிறு வெந்துட்டுருக்குது. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் வெந்துச்சோன்னா காய் வெந்தோடனே அந்த பச்சை வாசனை பண்ணலாம். அந்த வறுத்த வாசனைக்கு எடுத்து நல்லா இருக்குது. நல்லா வேகணும். பாருங்கணும், கொஞ்சம் வேகணும். வெந்துருச்சு. இப்போ 3/4 பாத்திரம் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். முன்னாடி ஊற்றினா கொஞ்சம் சீக்கிரம் ஒரு மாதிரியாக இதாக இருக்கும். சீக்கிரம் காய் வேகாது. இப்போ புளி பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்து அதை ஊற்றிக்கலாம். நல்லா இதில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வேக வச்சு கடுகு பருப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். ஓமம் தேவையான போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வணங்கிட்டு குழம்பு கொதிச்சுட்ருக்குது. நேரம் பார்த்து காய் வெந்துருச்சு, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். அரை மூடி தேங்காய் தான் ஊற்றிருக்கிறேன், அதிகமாக போடல. இது வந்து நல்லா இருக்குது, தோசைக்கு நல்லா இருக்குது, இட்லிக்கு, பணியாரத்துக்கு, சாப்பாட்டுக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து பக்குவமாக வச்சோம்னா நல்லா இருக்குது. வெங்காயம் நல்லா சிவந்தால் தான் நல்லாயிருக்கு குழம்பு. அதில் வந்து நான் வந்து எல்லாம் ஊற்றிட்டேன், தேங்காயிலேருந்து எல்லாமே ஊற்றிட்டேன். வெங்காயம் சிவந்ததுக்கப்புறம் ஊற்றினா நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை எடுத்து கொட்டிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து தட்டைப்பயிறு சாப்பிட்டா சேராது, ஜீரணமாகாது, வாயுங்கிறாங்க. அதுக்காக நான் வந்து ஓமமும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு, கத்திரிக்காய், சொரக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை.